வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ 58 டேஸ் எஃபெக்டிவாக எப்படி குரூப் 2க்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா இன்னும் இருக்க போகிற டேஸ் எப்படி ப்ரிப்பரேஷனுக்கும் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷை பிரித்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அண்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 95+ எய்ம் பண்ணுங்க. ஏன் அதோட கம்மியாக வருது அப்படின்னும் போது அது வந்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி பொறுத்து அது எவ்வளோ நம்ம கொஸ்டின்ஸ் போட முடியுது அப்படின்றது. ஆனால் 95+ எய்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம ஏதாவது அவுட் சோர்ஸ் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தரவு பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து பிளாக் புக்கோ இல்லை வேறு ஏதாவது அவுட் சோர்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாமல் அவுட் சோர்ஸ் போகிறது அட்வைசபிள் இல்லை. அது சரி. இப்போ இதை வந்து நம்ம இதில் மொத்தம் நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 7 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 7 யூனிட்ஸும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் யூனிட் வந்து கிராமர் பார்ட்டு. இந்த கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த கான்செப்ட் கிளாரிட்டியை ஸ்கூல் புக்கில் இருந்தே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஸ்டிக் டு சிலபஸ். இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த கிராமர் டாபிக்ஸ் மட்டும் பாருங்கள். 6th to 12th இங்கிலீஷ் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். 11th and 12th இருக்கக்கூடிய கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் புக்கையும் ரெஃபர் பண்ணுங்கள். 11th and 12th கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு தனியாக ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இங்கிலீஷ்ன்றது தனியாக இருக்குது, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒன்று தனியாக இருக்குது. ஸோ கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ன்ற புக்கையும் ரெஃபர் பண்ணி இன்கேஸ் இதில் கொடுத்துருக்க கிராமர் டாபிக்ஸ் ஏதாவது அதில் இருக்குது அப்படின்னா அதில் இருந்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நோட்ஸ் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ கிராமரை பொறுத்த வரைக்கும் நான் நோட்ஸ்ன்னு செப்பரேட்டாக எதுவும் மெயின்டைன் பண்ணலை. கிராமர் டாபிக்ஸ்க்காக எனக்கு வந்து கான்செப்ட் வந்து நான் கிளாரிட்டியாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதை வந்து மூவ் ஆன் பண்ணிடுவேன். எனக்கு கிராமர் வந்து கான்செப்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ரிவிஷன் நோட்ஸ் இன் த சென்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின் டேக்கில் ஃபியூ லிட்டில் லிட்டில் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள். இதை மட்டும் நான் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தேன். லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு நான் அதை பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக இப்போ நீங்கள் ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கீங்க. அந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு பண்ணியிருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு இதில் நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைமில் அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிட்டே வரது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் நான் அதை நோட் பண்ணலை. நான் அது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு லேட்டராக தோணுன ஒரு விஷயம் வந்து அது. நெக்ஸ்ட்டு யூனிட் 1 இதை நம்ம டெய்லி பார்க்கணும். ஷெடியூலில் டெய்லி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டெய்லி ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் 7. யூனிட் 7ல் 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ ப்ரோஸ் அண்ட் போயம் உங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களே, இவ்வளோத்தையும் படிக்கணுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. படிக்கணுமான்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அவங்க இதை மட்டும்தான் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. யூனிட் 7 மட்டும்தான் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரப்போகுது. வேறு எந்த சோர்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணவே தேவையில்ல. கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிக்கணும். அப்போ இதை வந்து நல்லா படித்தா தானே அதில் நீங்கள் மார்க் லூஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. 15 கொஸ்டின்ஸ் தான் வருது. அந்த 15 கொஸ்டினுக்கான மார்க்கே நம்ம எடுக்கணும்ல. அங்கேயே நம்ம மார்க் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம செட்பேக் ஆக தானே செய்கிறோம். அப்போது இது எல்லாருமே படிப்பாங்க. நானும் படிக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்காதீங்க, படிங்க. டெய்லி ஒரு ப்ரோஸு ஒரு போயம் கவர் பண்ணால் கூட போதும். நீங்கள் வந்து சிலபஸ் வந்து முடிச்சிடுவீங்க. ஸோ படிக்கும் போதே தெளிவாக லைன் பை லைன் ரீட் பண்ணி படிங்க. அண்ட் போயமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிக்கணும், அப்ரிஷியேஷன், அந்த அனாலிசிஸ், லைன்ஸோட சிக்னிஃபிகன்ஸ், ஒரு லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் லைன் பை லைன் படிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீமு இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு போயம் ஒரு ப்ரோஸ் டெய்லி பாருங்கள், லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். திரும்ப அதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். டைம் இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் படிக்கும் போதே தெளிவாக படிக்கிறது நல்லது லிட்ரரியை பொறுத்த வரைக்கும். இப்போ யூனிட் 7 முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு யூனிட் 6. யூனிட் 6 வந்து கிராமர் கூடவே சேர்த்து பார்த்துருங்க. ஏன்னா இங்கே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க டென்ஸ் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டென்ஸ் அண்ட் வாய்ஸை தான் அவங்க ட்விஸ்ட்டே வைக்க போகிறாங்க டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ அது நல்லா தெளிவாக கிராமர் படிக்கும் போதே தமிழ்லையும் எப்படி வருது நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம விட்டுருக்க யூனிட்லாம் என்ன? வொக்காபு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு பேசேஜ் கொடுக்க போகிறாங்க, கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. அதுதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்.
ஸோ இதில் அவங்க அன்சீன் பேசேஜ்னு சொல்லிட்டாங்க. இது நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இது வந்து நமக்கு அங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோமோ அதுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் டைப்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ராங் கொஸ்டின் என்ன, வீக் கொஸ்டின் என்ன, இதை வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேர் எடுத்து இது வந்து பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு குரூப் 4ல். மற்றதெல்லாம் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்துக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தானே, ரொம்ப ஈஸியாக வரும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, எஸ்எஸ்சிலேயோ இல்லை ரயில்வேலையோ இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வொக்காப் செஷன். இந்த வொக்காப் செஷனை டெய்லி ஒரு 10 நியூ வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 6th to 12th இங்கிலீஷ் புக்கில் பின்னாடி இருக்கும்ல, ஒரு லெசனுக்கு பின்னாடி அவங்க வந்து க்ளாசரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை படிங்க. கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்லேயும் அது இருக்கும், அதையும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிளாக் புக். அவுட் சோர்ஸாக நீங்கள் பிளாக் புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். ஆனாலும் வொக்காப் நம்ம படிக்கிறது தான் அவங்க கேட்பாங்களான்றதுக்கான அஷ்யூரிட்டி நமக்கு இல்லை. ஸோ டெய்லி 10 நியூ வேர்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வெல் அண்ட் எனஃப். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பை லக்கு, இல்லை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுறீங்க அப்படின்னாலும் ஓகே. அந்த இதில் நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது வொக்காப் செஷனுக்கு, அதுதான் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே 6th to 12th புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ கோ ஃபார் அ பிளாக் புக் அப்படின்றத நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் ஸ்கில். இந்த ரைட்டிங் ஸ்கில் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் 6th to 12th புக்கில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. லெட்டர் ரைட்டிங்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. என்கொயரி லெட்டர், ஆர்டர் லெட்டர், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த லெட்டரோட ஃபார்மேட்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 11th and 12th எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்லேயுமே லெட்டர் ரைட்டிங் பற்றி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இந்த புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது போக மற்ற அவுட் சோர்ஸ் ஏதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஆனால் இதை வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த புக்ஸை பார்க்கணும். 6th to 12th இங்கிலீஷ் புக்கு, 11th and 12th இருக்கக்கூடிய கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அந்த சப்ஜெக்ட்டு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி 11th and 12th இருக்குது. ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 11th and 12th புக்கில் இருக்குது. ஓகே, இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் வரும். ஸோ இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லை, எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக எந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் ரிலீஸ் பண்ணலை. பட் குரூப் 4 2025 டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்காக ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேப்பரை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அதை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க என்ன ட்ரெண்டில் அவங்க சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகிறது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 4 கொஸ்டின் அனலைஸ் பண்ணாமல் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து செட்பேக்காக தான் வந்து நிற்கும். ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. ட்ரெண்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கொண்டு போங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.